ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் ஐட்டம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கினது தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எல்லாமே மினிமம் 2 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா நான் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஹீல்ஸ் வந்து பை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது மேரேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபெஸ்டிவ் ஃபங்க்ஷனுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிராண்டான ஹீல்ஸ் தான். ஸோ இது வந்து 3 or 4 அந்த சைஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஒரே சைஸில் தான் நம்மளுக்கு 2 பீஸுமே கிடைக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கோல்டு கலர், அதாவது காப்பர் கலரில் மேலே வந்து கிளிட்டர் இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து, தாராளமாக வாங்கலாம். பட் என் காலுக்கு வந்து ஃபிட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருந்தது. 4ஆம் நம்பர் நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, எனக்கு நார்மலாகவே 4 வந்து கரெக்டாக இருக்கும். இதை பொறுத்தவரையிலும், ஹீல்ஸ் பொறுத்தவரையிலும் 5 செலக்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே தான் சேம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பீஸ்லேயுமே அதே தான் வந்திருக்கு. அதே கலர், அதே சைஸ், அதே பீஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் நான் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸும் முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட் பிளாக் ஆனதுனால லிங்க்ஸ் எதுவுமே என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ இதை போய் நான் சர்ச் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைப் ஆஃப் ஹீல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது மாதிரி ஒயிட் கலரில் லைட்டாக செமி ஹீல்ஸ், மீடியம் சைஸ் ஒரு ஹீல்ஸ் வச்சு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஓகே தான், குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. மேலே ஒயிட்டு, அப்புறம் ஒரு முக்கால்வாசி போர்ஷன் வந்து ஒரு க்ரீம் கலரில் கொடுத்துருக்காங்க. ஹீல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம எங்கேயா ஃபங்க்ஷன் வேருக்கு வேர் பண்ணலாம். நார்மலாக டெய்லி யூஸ்க்கெலாம் வேர் பண்ணால் கண்டிப்பாக பிஞ்சிரும். ஸோ ஒரு தையல் போட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு ஃபெஸ்டிவ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஹீல்ஸ் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறது எல்லாமே. தேர்டு வந்து பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே சேம் ப்ரைஸு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எல்லாமே சேர்த்தே ஒரு அண்டர் 1000க்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். 1000 கூட வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ தேர்ட் டைப் வந்து பார்க்கலாம். இதுவுமே ஒரு காப்பர் கலரில் ஒரு சூப்பராக இருந்தது. எனக்கு எல்லாத்த விட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குச்சி ஹீல்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டைப் ஹீல்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு காப்பர் கலரில் நல்ல ஒரு க்யூட்டாக அழகாக இருந்தது. இது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது ஃபிட்டிங்கு. பட் இது எல்லாமே நான் எனக்காக வாங்கலை. ஸோ இது எதுவுமே எனக்கு கிடையாது, அதுதான் உண்மை. ஓகே, இப்போ வந்து நான் ஏன்னா ஹீல்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஹீல்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு கால் வலி எடுத்துரும். நான் ரிவ்யூ பர்பஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த டைப் ஆஃப் ஹீல்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக, நீட்டாக வந்து இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஹீல்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம் என்ன வந்திருக்கு அப்படின்றது. எல்லாமே ஷாப்ஸியில் நான் வந்து ஆஃபர் போடும்போது எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் யோசிக்கவே மாட்டேன், வாங்குவேன். எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, அந்த ஒரு பொருள் ரொம்ப ஒர்த்து ஆனால் அப்படின்னா நான் யாருக்காவது வாங்கி கொடுப்பேன். இல்லைன்னா ஷாப்புக்கு வந்து சேல்ஸ்க்கு ஒரு மினிமம் லோ பட்ஜெட் ப்ராஃபிட் வச்சு நான் வந்து சேல் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் எப்படியுமே நம்ம வந்து இப்போ ஒரு ஹோல்சேலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம வந்து மணி கொடுத்து தான் வாங்குவோம். பட்ஜெட்டான ப்ரைஸான்னு பார்த்து தான் வாங்குவோம். அதே மாதிரி தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் வாட்ச்னு கொடுத்துருந்தாங்க. 2 பீசஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 1 பீஸ் தான் எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது. இந்த மாதிரி தான் நமக்கு சம்டைம்ஸ் 2 பீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆர்டர் பண்ணோன்னா 1 பீஸ் தான் ரிசீவ் ஆகும். அப்போ வந்து நான் கஸ்டமர் கேர்ட்ட காண்டாக்ட் பண்ணி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம ஸ்கின்னோடே வந்து அழகாக இது வந்து நம்ம எந்த சைடு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி அதுவே மேக்னெட்டிக் மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன்.
இது எனக்கு என்னவோ அந்த வாரோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் ஓகே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஹீல்ஸோட காஸ்ட் வந்து 123 123 124 இந்த காஸ்ட்டு தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 83 நெனைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸில் தான் இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு ஓகேன்ற மாரி தான் இருந்ததே தவிர இந்த வாரோட குவாலிட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. இதே மாதிரி நான் லோக்கலில் வாங்கினேன், மேக்னெட்டிக் இல்லாமல் வார் டைப்பில் வாங்கினேன். 200 சம்திங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும். பட் நான் ரெகுலராக வேர் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்து அந்த அவசரத்தில் அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரியே இருக்கும். ஸோ அது மாதிரி தான். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னடா இதில் 80 சம்திங் தான் போட்டிருக்காங்க, பரவாயில்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தோன்னா தான் தெரியுது இதோட குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைப் ஆஃப் வாட்ச் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே 2 வாட்சஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். 2மே வந்திருக்கு. இதில் கரெக்டாக வந்திருக்கு. ஒரு சில இதில் நம்மளுக்கு குவான்டிட்டி மிஸ் ஆக தான் செய்யும். நம்ம தான் செக் பண்ணி பார்த்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணி வரலன்னா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி லைட் பீச் கலரில் அந்த கிளாக் அந்த ரவுண்டில் வந்து பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வேர் பண்ணோன்னா செம்ம டீசென்ட் லுக் கொடுக்கும், நல்லா இருக்கும். பட் எந்த வாட்சுமே எனக்கு ஃபிட் ஆகாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கை குட்டியோண்டா ஒல்லியாக இருக்கும். ஸோ அதனால வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா நான் ஹோல் போட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் வாட்ச் ரொம்ப அழகாக இருந்தது. இது இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இதுவுமே 80 சம்திங்கில் தான் வாங்கின மாதிரி ஞாபகம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹோல் போடணும், இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதுனால ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஓகே, இப்போ பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்குது. பட் இந்த இடத்துல வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் ஒன்னை விட செகண்ட் ஒன் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே 80 சம்திங் 90 சம்திங் தான். அண்டர் 100க்குள்ளே தான் வரும். எதுவுமே 100க்கு மேலே வராது. இதே என்னோடய அக்கௌண்ட் வந்து லாக்கில் இல்லை, நான் பிளாக் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ப்ரைஸோடு ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஷாப்ஸி, ஃப்ளிப்கார்ட் இதில் எது வாங்கினாலும் நான் வந்து அப்படி தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கே என்ன ப்ரைஸுன்னு தெரியாது. எனக்கு நான் ஆர்டர் பண்ண மைண்டில் வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்றபோது எனக்கு வந்து இப்போ சிஓடி சூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த 5 ருபீஸை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணுன்றதுனால நான் சிஓடி பண்ணிடுவேன். எப்படியும் வாங்க போகிறோம் அப்படின்றதுனால சிஓடி பண்ணிடுவேன். அதனால் எனக்கு சிஓடிலின்னு அதில் அமௌண்ட் காமிக்காது. இப்போ கேஷ் ஆன் டெலிவரினா மேலே உங்களுக்கு அமௌண்ட் காமிக்கும். பார்சல் ஓப்பனிங்லேயே நம்ம வந்து காமிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் பல்காக வந்து ரிசீவ் ஆகிருக்கு. சில ப்ராடக்ட்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதெல்லாம் நான் வாங்கவே வேண்டாம் அப்படின்றதும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஷாப்ஸியை பொறுத்தவரை நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கலாம், எது வாங்கக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக பாக்ஸ் வந்துருந்துச்சுனாலே கண்டிப்பாக அது வந்து வாட்ச் ஐட்டமாக தான் இருக்கும். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி செயின் டைப் வந்து வாட்ச்சு. ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் பிரிண்ட்டுன்ட்டேன். ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னில் அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே நம்ம செயின் கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உடனே யூஸ் பண்ணிட முடியாது. பட் கை கொஞ்சம் வந்து அழகாக வந்து புஸ் புஸ்ன்னு இருக்குன்னா யூஸ் பண்ணுறது அழகாக இருக்கும். என்னோடய கைக்கு வந்து இது சூட் ஆகாது. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஆசையில் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். குவாலிட்டி வைஸ் ஓகே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ்க்கு ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து வாங்கவே கூடாது அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டில் இது ஒன்று. இந்த ப்ளவுஸ் ஐட்டம் தான். ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் ஆஃபரில் போட்டிருப்பாங்க ஷாப்ஸே. தயவு செஞ்சு அதில் எதுவுமே வாங்கிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு குவாலிட்டி. நான் நிறைய அதில் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் பனியன் கிளாத்தில் வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே 150, 130 அந்த ப்ரைஸில் வாங்குவேன். பட் இது வந்து 65 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ சுத்தமாக நல்லா இல்லை. எனக்கு விரித்து பார்க்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சல்லடை மாதிரி ஒரு பனியன் கிளாத்லேயே லோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. சுத்தமாக நல்லாவே இல்லை. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரிட்டனும் வந்து பண்ண முடியல. சைடில் கொஞ்சம் சவுண்டு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் வாங்கவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் வந்து எனக்கு பிடிக்கல, ரிட்டன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரிட்டன் பீரியட் க்ளோஸ்னு. ரிட்டனே பண்ண முடியாது. ஆனால் அதில் க்ளோஸ்டுன்னு வந்துச்சு. அன்னைக்கு தான் ரிசீவ் பண்ணுறேன், அன்னைக்கே செக் பண்ணுறேன், க்ளோஸ்னு வந்துச்சு. ஏன்னா இந்த ப்ராடக்ட்லாம் மோஸ்ட்லி ரிட்டன் பண்ண முடியாது. அதனால் அவங்க அப்படி தான் கொடுப்பாங்க. இதே வேறு ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பண்ணலாம். பட் நான் வந்து அப்போ பண்ணலை. அப்போல்லாம் என்னோடய அக்கௌண்ட் பிளாக்ல வந்து இல்லை. அதனால் நான் வந்து பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க்னால நான் அதை விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹோம் டெக்கர் ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் என்னோடய மைண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அத்தியாவசிய ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி அதில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர்ஃபால் ஃப்ரேம் தீமில் வந்து அந்த ஸ்மோக் எப்படி சொல்கிறது, இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் இந்த இதை வந்து கடந்து வந்திருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். பட் எல்லாமே வந்து புத்தரில் தென் வந்து பிள்ளையார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ப்ளைனாக ஒரு வாட்டர்ஃபால் தீமில் வந்து எதிர்பார்த்தேன். எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஷாப்ஸியில் அது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட்டு வந்து 105 நினைக்கிறேன். 105ஓ 125ஓ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்திருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து 20 கோன்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒன்று ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பட் இது ஒரு மைனஸ் என்னென்னா, நீங்கள் ஃபேன் காற்று இருக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த புகை இருக்குல்ல, அது வந்து தண்ணி மாதிரி வந்து வராது. ஸோ அதுதான் இதில். காற்றில்லாத இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக. நான் இதுக்காண்டியே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஃபேன் போட்டுட்டு ட்ரை பண்ணேன். சுத்தமாக அந்த இதே வரல. நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஸ்மெல் வந்து நார்மல் ஸ்மெல் தான். ரொம்ப ஹெவி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஸ்மெல் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நார்மலான ஒரு மைல்டான ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரில் ஒரு ஸ்மெல் இருக்குது. அதுவுமே ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். ரொம்ப இதுன்னெலாம் சொல்ல முடியாது, ஓகே தான். இப்போ ஏற்றி வச்சுருக்கோமா, ஏற்றி வச்ச உடனே வந்து இது வந்து கீழே வந்து வந்துடாது. ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வந்து ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தண்ணி மாதிரி லேயராக வரும். இந்த இந்த இது இருக்குல்ல, அந்த கோன் இருக்குல்ல, அந்த கோனுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும். அந்த வழியாக தான் உங்களுக்கு வந்து அந்த புகை வந்து லேயராக எல்லாத்துலேயுமே அந்த அந்த டெக்கர் பீஸ்லேயுமே இடையில ஹோல் இருக்கும். ஸோ அது வழியாக வந்து தான் உங்களுக்கு வந்து புகை வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நான் ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், லைட்டாக வருது பாருங்களேன். அப்படியே ஒரு மாதிரி இதை பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வீட்டில் வந்து நம்ம ஏற்றி வைக்கும்போது அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு இதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஒரு அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நான் வந்ததுலேருந்து ஏற்றி வச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக விட்டுருக்கேன். திருப்பி இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஒன்று டக்குன்னு வந்து ஏற்றி வச்சா நல்லா இருக்குமே ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அப்படியே ரியல் வாட்டர் வந்து இதாகிற மாதிரி இருக்குது. பட் அது வந்து அதோட அந்த புகை தான், ஸ்மோக் தான் அந்த அளவுக்கு வருது. ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால்
ஸோ அவ்வளோதான் இன்னைக்கோட ப்ராடக்ட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் உங்களுக்கு, இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.